நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கான்கிரீட் வேலைக்கு போகிறவங்க, களை வெட்ட போகிறவங்க எல்லாமே டாடா ஏசி பிடிச்சி வேலைக்கு போவாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி சவுண்டோட அவங்க பேசிட்டு போகிற சவுண்ட் வந்து தூரமா கேட்கும். அந்த அளவுக்கு வந்து லவுடா, ஹேப்பியா பேசிட்டு போயிட்டு வந்துருப்பாங்க. ஏன்னா கஷ்டப்படுற அலுப்பு தெரியக்கூடாது அப்படிங்கிறதால அவ்வளோ பேச்சு பேசிட்டு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஆனா வெளிநாட்டில வந்து பார்த்தீங்கன்னா, இதுமாரி லாரியில போகும்போது இந்த லாரியில பாருங்க, பேசிக்கவே மாட்டாங்க. மோஸ்ட்லி பேசிக்கவே மாட்டாய்ங்க. என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. பேசிக்கவே மாட்டாய்ங்க. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஒத்துமையா வேலை பார்த்து பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டுமே ஒரு வேலை இடத்துல வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும்போது கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். என்னால் அது முடியல, கொஞ்சம் செய்யுங்கண்ணா, தம்பி செய்ப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லைங்களா, இல்லை ஏதோ ஒரு உடம்பு சில போல வரலன்னா கூட ஏதோ இதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கலாம். ஆனால் நீங்கள் வந்து சிறு சிறு பிரச்சனைக்காக வந்து பேசாமல் வைக்காமல் இதுமாரிலாம் வந்து ட்ராவல் டைம்லேயும் ஒர்க் டைம்லேயும் வந்து உருன்னு இருந்தீங்க அப்படின்னா, உங்களால் எவனோ ஒருத்தன் பலம் அடைஞ்சு நீ ஒன்றை உசுப்பேற்றி ஒன்றை அதிகம் வேலை வாங்குவான், அவனை உசுப்பேற்றி அவன் வேலை அதிகம் வாங்குவான். அவன் முன்னேறி போயிட்டே இருப்பான். நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படி தான் உட்காந்துட்டு இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பெனியில் வேலை பாருங்கள், ஒத்துமையாக இருங்க.